எக்ஸாம்பிள் 7.10க்கான சொல்யூஷன். ஸோ இந்த டயக்ராம் நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். இந்த பாயிண்ட் பியில் இருந்து ஈஸ்ட்டை நோக்கி கார் பி வந்து ஈஸ்ட்டை நோக்கி போயிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. எவ்வளோ ஸ்பீட்லன்னா அதனுடைய ஸ்பீடு வந்து 100 km/h, அதாவது dx/dt = 100 km. இது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதா இப்போதைக்கு சொல்லியிருக்காங்கன்னா x = 15 km. அதே மாதிரி இது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனான பியிலிருந்து நார்த்தை நோக்கி கார் ஏ வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ அப்படி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ஸ்பீடு dy/dt = 80 km/h. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா இப்போதைக்கு y = 10 km. இந்த இன்ஃபர்மேஷனில் இருந்து கார் ஏக்கும் கார் பிக்குமான டிஸ்டன்ஸ் எவ்வளோ, அதாவது இசட் வேல்யூ என்ன, ஸோ இங்கே வேரி ஆகிற அந்த டிஸ்டன்ஸில் ஏற்படுற சேஞ்சஸ் என்ன, அதாவது dz/dt = அதுவும் கொஷின் மார்க்காக நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இசட்டும் dz/dtயும் கண்டுபிடிக்கணும். இங்கேயும் பார்க்குறீங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. அப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து ஃப்ரம் த டயக்ராம் பை பித்தாகரஸ் தியரம். ஸோ ஆஸ் யூஷுவல் பித்தாகரஸ் தியரம் படி நமக்கு x² + y² = z². ஸோ x² + y² = z². இதை டைமை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். ஸோ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் ரெடியூஸ் ஆகும் 2x. அகைன் எக்ஸை செயின் ரூல் படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dx/dt ப்ளஸ் y²க்கு அதே மாதிரி 2y × dy/dt தட்ஸ் ஈக்குவல் டு z²க்கும் சேம் 2z × dz/dt. இங்கேயும் 2 உடைய மல்டிபிள் ஒவ்வொரு டேர்ம்லையும் 2 இருக்குது. அப்போ நான் டிவைடட் பை 2 பண்ணிக்கிறேன். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அப்போ ஃபைனலாக நமக்கு இங்கே x × dx/dt ப்ளஸ் y × dy/dt தட்ஸ் ஈக்குவல் டு z × dz/dt நமக்கு கிடைக்குது. இதில் நம்ம ஃபைன் பண்ண வேண்டியது எந்தெந்த வேல்யூனா z வேல்யூவும் dz/dtயும். அதாவது zன்றது அந்த ரெண்டு காருக்குமான டிஸ்டன்ஸ், அதுவும் அந்த காரில் ரெண்டும் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது இது ஈஸ்ட்டை நோக்கி போகுது, இது நார்த்தை நோக்கி போயிட்டே இருக்கும்போது இந்த டிஸ்டன்ஸில் ஏற்படுற சேஞ்சஸை dz/dt கண்டுபிடிக்கணும். அப்போ கிவனில் என்ன கொடுத்துருக்காங்களோ அங்கேருந்து நான் z வேல்யூவை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறேன். எப்படின்னா when x = xோட வேல்யூ என்ன பாருங்கள் 15 km, yயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 10 km. அது ரெண்டும் எடுத்துகிட்டு வந்து அகைன் பித்தாகரஸ் தியரம்லேயே அப்ளை பண்ணுறோம். இங்கே பித்தாகரஸ் தியரம் படி z² = x² + y². இப்போ z² = x² வேல்யூ 15² ப்ளஸ் y² வேல்யூ 10². 15² வேல்யூ ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 225 ப்ளஸ் 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. ஸோ இது ரெண்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணோம்னா 325. z² = 325 எனக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணணும்னா அப்போ z வேல்யூ கிடைக்கும். அப்போ z தட்ஸ் ஈக்குவல் டு √of 325. ஸோ இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயரில் வரல. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ எல்சிஎம் மெத்தடில், அதாவது 325ஐ நான் எல்சிஎம் மெத்தடில் இங்கே 5 டேபிள் யூஸ் பண்ணுறேன். 5 டேபிள் யூஸ் பண்ணிங்கன்னா 5 × இங்கே 6 டைம் 5 டைம்ஸ், அதாவது 5 × 65 325. மறுபடியும் அதே மாதிரி 5 டேபிளே யூஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே 1 5s are 3 5s are, அதாவது 5 13s are 65. ஸோ இந்த ஃபேக்டரை நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். எப்படி எழுதலாம்னா z = √of 5 × 5 × 13. ஸோ ஸ்கொயர் ரூட்டில் 2 5க்கு ஒரு 5 வெளியில் எடுத்துக்குங்க. z = 5 அதாவது 5√13. இது z உடைய டிஸ்டன்ஸாக நமக்கு கிடைக்குது. இப்போ இந்த வேல்யூ எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணும் பொழுது எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ என்னன்னு பாருங்கள் 15. அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. 15 × dx/dt வேல்யூ 100, அந்த வேல்யூவும் அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ 10, அதை எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். dy/dt வந்து பார்த்தீங்கன்னா 80 km, அந்த 80யும் அப்ளை பண்ணிக்கிறேன். z வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 5 × √13 ×
dz by dt. dz by dt. So 15 into 100 multiply பண்ணீங்கன்னா 1500 plus 10 into 80 800 அதையும் ஆட் பண்ணிக்கங்க. That's equal to 5 into root 13 into dz by dt. ரெண்டும் ஆட் பண்ணீங்கன்னா 1500 plus 800 ஆட் பண்ணீங்கன்னா 2300. அந்த வேல்யூ அப்படியே எடுத்துக்கோங்க. இங்க 5 into root 13 dz by dt. So next நான் 5 into root 13 dz by dt equal to கிடைச்ச வேல்யூ 2300 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த மல்டிபிள்ல இருக்க டேர்ம் அந்த பக்கம் போதுனா டிவிஷன். அப்போ dz by dt that's equal to 2300 divided by 5 into root 13. 5க்கும் 2300க்கும் கேன்சல் பண்ணுங்க. அப்படி கேன்சல் பண்ணும்போது என்ன வேல்யூ கிடைக்கும் பாருங்க. 1 5s are இங்க 4 5s are 20, மறுபடியும் 3 எடுத்துக்கிட்டிங்கன்னா 30, அப்போ 6 5s are 30, நமக்கு 460 அப்படிங்கிற வேல்யூ கிடைக்குது. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது dz by dt that's equal to 460 by root 13 வந்து பார்த்தீங்கன்னா லாங் டிவிஷன் மெத்தடில் தான் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கும் பொழுது root 13க்கான ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3.6 நமக்கு கிடைக்குதுமா. 3.6. இங்கே சிம்பிளிஃபிகேஷன் நிறைய பிளானில் பண்ண முடியும். நான் மறுபடியும் இன்ட்டு 10 by 10 போட்டு கூட இதை ஈஸியாக பண்ணலாம். இல்லை நான் டைரெக்டாக டிவைட் பண்ணிக்குவேன் அப்படின்னா dz by dt அதாவது 460 by 3.6 நம்ம அதை டிவைட் பண்ணோம்னா நம்ம ஃபைனலாக கிடைக்கிற ஆன்சர் என்னன்னா 127.6 கிலோமீட்டர் பெர் ஹார். அதாவது ரெண்டு காருக்கும், கார் ஏக்கும் கார் பிக்குமான அந்த டைரக்டான டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸில் ஏற்படுற மாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா dz by dt equal to 127.6 கிலோமீட்டர் பெர் ஹார் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடைக்குது. தேங்க்யூ.